இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் மாத 21 to 27 வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சேனலில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் மாதத்துக்குரியது அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. இன்றைக்கி ஜூன் 21 to ஜூன் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ரைட் டு வாக் என்பது எந்த அரசியலமைப்பு விதியுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா விதி 19(1)D மற்றும் விதி 21உடன் தொடர்புடையது. ஏற்கனவே இந்த விதி 19 விதி 21 நீங்கள் படிச்சிருப்பீங்க. விதி 19 பேச்சுரிமை, இந்திய நாட்டில் எங்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை அப்படின்னு இருக்கும். விதி 21 உயிர் வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன புதுசாக ரைட் டு வாக் அப்படின்னு இருக்குன்னா, ஜூன் 19, 2026 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டு வாக் அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் ரைட் டு வாக்கும் இனிமேல் ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. 29வது நவரத்னா அங்கீகாரம் பெற்றுள்ள நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 29வது நவரத்னா அங்கீகாரம் பெற்றுள்ள நிறுவனம் கார்டன் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். இது எங்கே இருக்குன்னா கொல்கத்தா மாநகரில் இருக்குது. அது என்ன நவரத்னா அப்படிங்கிறது அப்படின்னா, ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கும். நம்மளோட கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஃபுல்லாமே ஒரு சில அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த நவரத்னா. நவரத்னா மட்டும்தான் கொடுப்பாங்களான்னா இல்லை, இது மாதிரி இன்னும் சில கேட்டகரிஸ் கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னா மினிரத்னா. இந்த மினிரத்னாலே 2 கேட்டகரி இருக்குது. மொதல் கேட்டகரி 2 சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி 2ல் அந்த நிறுவனம் 3 வருடங்கள் தொடர்ந்து லாபம் அடைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி 1க்கு கொண்டு போவாங்க. அந்த கேட்டகரி 1ல் 3 வருடங்கள் தொடர்ந்து லாபம் அடைஞ்சிருக்கணும். அதில் ஏதேனும் ஒரு வருடத்தில் 30 கோடி அல்லது அதற்கு மேலே லாபம் ஈட்டியிருக்கணும். அடுத்து மினிரத்னாக்கு அப்புறம் நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மினிரத்னா 1 ஸ்டேட்டஸ் பெற்றிருக்கணும். இதில் ஒரு 6 முக்கிய செயல்திறன் அளவுகளில் 60 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்திருக்கணும். அடுத்து கொடுக்குற ஸ்டேட்டஸ் மகாரத்னா. இந்த மகாரத்னாக்கு ஏற்கனவே நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும். 3 வருஷத்தில் சராசரி ஆண்டு வருவாய் 25,000 கோடிக்கு மேலே இருக்கணும். இல்லைன்னா 3 ஆண்டுகளில் சராசரி நிகர மதிப்பு 15,000 கோடிக்கு மேலே இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா நிகர லாபம் 5,000 கோடிக்கு மேலே இருக்க வேண்டும். இப்போ இந்தியாவில் டோட்டலாக 14 மகாரத்னா கம்பெனி இருக்குது, 29 நவரத்னா கம்பெனி இருக்குது, 74 மினிரத்னா கம்பெனி இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் எந்த நாடு இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸில் உறுப்பினராக இணைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வங்கதேசம். இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸை பற்றி பார்க்கும்போது இது இந்தியாவால் தொடங்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இது எதுக்காண்டி தொடங்கினாங்கன்னா, புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சீட்டா, சாக்குவார், பூமா அப்படிங்கிற ஒரு 7 வகையான விலங்குகளை பாதுகாக்கத்தான் இந்த அமைப்பை தொடங்கினாங்க. இது எப்போ தொடங்கினாங்கன்னா ஏப்ரல் 9, 2023 தொடங்கினாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் புதுடெல்லியில் இருக்குது. இப்போ இதில் மொத்தமாக 27 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. பங்களாதேஷ் 27வது ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உல்ஃப் பிரைஸ் 2026 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? உல்ஃப் பிரைஸ் 2026 ஜெயேந்திர கே ஜெயின் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த உல்ஃப் பிரைஸ் பற்றி பார்க்கும்போது இது எந்த ஃபீல்டில் கொடுக்காங்கன்னா, சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கொடுக்காங்க. அறிவியல் மற்றும் கலைத்துறையில் கொடுக்காங்க. இது எந்த நாடு கொடுக்காங்கன்னா இஸ்ரேல் நாடு கொடுக்காங்க. இதோட பரிசு தொகை $1,00,000 அமெரிக்க டாலர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். QS வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸில் இந்தியாவின் ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் 13வது ரேங்காக இருக்குது. இந்த வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யார் வெளியிடுறாங்கன்னா QS அப்படிங்கிற நிறுவனம் வெளியிடுறாங்க. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது அமெரிக்கா, செகண்ட் பிளேஸில் ஆஸ்திரேலியா, 3வது பிளேஸில் UK, இந்தியா 13வது இடத்துல இருக்கும். அடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னு பாருங்கள். வேர்ல்டு ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் யார் வெளியிடுறாங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிடுறாங்க. இதில் முதல் இடத்துல இருக்கிறது சைனா, 2வது இடத்துல இந்தியா, 3வது இடத்துல இந்தோனேஷியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5வது இந்திய விண்வெளி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுடெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காப்பீட்டுத் துறையில், அதாவது இப்போ எல்லா செக்டார்லேயுமே ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்லேயும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறுகளை ஆராயதுக்காண்டி யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்கன்னா சந்தீப் சுக்லா அப்படிங்கிற தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மகாராஷ்டிரா அரசாங்கமும்
கூகுள் நிறுவனமும் இணைந்து 4 லட்சம் ஆசிரியர்களுக்கு வந்து ஏஐ பயிற்சி கொடுக்க முடிவு செஞ்சுருக்காங்க. எந்த நிறுவனம்னா கூகுள் நிறுவனமும் மகாராஷ்டிரா அரசாங்கமும் இணைஞ்சு வந்து செயல்பட போகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. கான் கோஸ்ட் அப்படிங்கிற பயிற்சி வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே நடைபெற்றிருக்குன்னா உள்ளன் பட்டர் அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குன்னா மங்கோலியா நாட்டில் இருக்குது. இந்த கான் கோஸ்ட் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்ப்போம். கான் கோஸ்ட் அப்படிங்கிறது பல நாடுகளின் கூட்டு இராணுவ பயிற்சி. இங்கே முக்கியமாக பார்க்கணும், ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் அடிக்கடி கேட்காங்க. இது இராணுவ பயிற்சியா விமான பயிற்சியான்னு பார்க்கணும். இது பல நாடுகளின் கூட்டு இராணுவ பயிற்சி. இது எத்தனாவது எடிஷன்னா 23வது எடிஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதலாவது இந்திய தடகள வீரர்களுக்கான விருதுகள். இந்த விருதுகள் யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்திய தடகள கூட்டமைப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்கள் பிரிவில் நீரஜ் சோப்ராவும் பெண்கள் பிரிவில் பருள் சௌத்ரியும் வந்து சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். FIH உமன் நேஷ்னல் கப் 2026 எந்த அணி வின் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா நியூசிலாந்து நாட்டில் நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இந்தியாவும் செகண்ட் பிளேஸில் நியூசிலாந்தும் வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பச்சிம் வங்கா திவாஸ். இந்த பச்சிம் வங்கா திவாஸ்னா வேறு ஒன்றும் இல்லை, மேற்கு வங்காள தினம் தான். இந்த மேற்கு வங்காள தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜூன் 20 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச யோகா தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. இந்த யோகா தினத்தை பற்றி பார்க்கும்போது இதோட தீம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த யோகா தினத்தை இன்னும் எக்ஸ்ட்ராவாக சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. 2014 வந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் 69வது கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தான் வந்து இந்த யோகா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அதுக்கு அடுத்த வருஷம் 2015 ஜூன் 21 முதல் யோகா தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இப்போ வந்து 12வது யோகா தினம் வந்து கொண்டாடி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலக அகதிகள் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக அகதிகள் தினம் ஜூன் 20 வந்து கொண்டாடுறாங்க. இந்த உலக அகதிகள் தினத்தோட தீம் வந்து அன்டில் எவ்ரி ஒன் இஸ் சேஃபன் அப்படிங்கிறது தான் தீமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். உலக இசை தினம் ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட கருப்பொருள் வந்து அமைதிக்கான இசை அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருளாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலக அயன நாள் எப்போது செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உலக அயன நாள் ஜூன் 21 இது பண்ணுறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆண்டினுடைய மிக நீண்ட பகல் என்னைக்கு இருக்கும்னா ஜூன் 21 தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச ஒலிம்பிக் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் 23 வந்து கொண்டாடுறாங்க. இந்த சர்வதேச ஒலிம்பிக் தினத்தோட தீம் என்னென்னா யூ கேன் டூ திஸ் லெட்ஸ் மூவ் அப்படிங்கிறது தான் இதோட தீமாக இருக்குது. முதல் ஒலிம்பிக் தினம் எப்போ கொண்டாடினாங்கன்னா ஜூன் 23 1948 கொண்டாடினாங்க. முதல் ஒலிம்பிக் போட்டி எப்போ நடந்துச்சுன்னா 1896 ஏத்தேன்ஸ் நகரில் நடந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உளவுத்துறையின் இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர், அதாவது ஐபியோட டைரக்டராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா மகேஷ் தீக்ஷித் அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் இந்தியாவின் தங்கப்பதக்கம் வென்றுள்ள செஸ் வீரர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 16வது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து புதுடெல்லி. இது யார் தலைமையில் நடைபெற்றிருக்கும்னா நம்ம இந்திய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிற அஜித் தோவல் அப்படிங்கிறவர் தலைமையில் தான் வந்து இந்த பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் வந்து நடைபெற்றது. இது எத்தனாவது எடிஷன்னா 16வது எடிஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சம்விதான் காத்திய திவாஸ் அப்படிங்கிறது இது என்னைக்கு இது பண்ணுறாங்கன்னா ஜூன் 25 வந்து இந்த சம்விதான் காத்திய திவாஸ் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. இது என்ன தினம்னா நம்ம எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்கள்ல, ஜூன் 25 தான் வந்து எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் இந்த சம்விதான் காத்திய திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் ஜூன் 26 அனுசரிக்கப்படுகிறது. இதோட தீம் என்னென்னா வேர்ல்டு ட்ரக் ப்ராப்ளம்ஸ், பெர்சிஸ்டிங் இஷ்யூஸ், நியூ சேலஞ்சஸ், இன்னோவேட்டிவ் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறது தான் இதோட தீமாக இருக்குது. இது வந்து சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம். சர்வதேச லெவலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப்
ட்ரக்ஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாதீங்க. இது வந்து சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் இன்டர்நேஷ்னல் லெவலில் தீமாக கொண்டாடுறாங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.